பொதுவா குழந்தை நல்லா படிக்குதோ படிக்கலையோ அவங்களுக்கு டிசிப்ளினை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் எவ்வளவு சொன்னாலும் குழந்தைகளை டிசிப்ளினா வளர்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. குழந்தைக்கு டிசிப்ளினை ஈஸியா கத்துக் கொடுக்கறதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைகளுடைய டேயை பாசிட்டிவான ரொட்டீனா மாற்றணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைய ஏற்றுக்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொட்டிட்டாங்க அப்படின்னா வீட்டில் நான் தான் தண்ணி கொட்டிட்டேன் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிற மாதிரி குழந்தைகளை பழக்கணும். குழந்தைகளை கம்பல்சரி ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லணும். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி பழக்குங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்கரேஜ் பண்ண பண்ண குழந்தைக்கு அது பழகிடும். இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களை காட்டுறதை விட அஸ் எ பேரண்ட்டாக நீங்களே உங்களை முன்னுதாரணமாக தாராளமாக காட்டலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட எவ்வளவோ நல்ல பழக்கங்கள் இருக்கலாம். அதில் ஒன்றா நீங்கள் பணத்தை சேமிப்பவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து அதில் சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. உங்களுடைய குழந்தைக்கு கிளியராக ரூல்ஸையும் குழந்தைகளுடைய லிமிட்டையும் புரிய வைங்க. ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்திலுமே ஹானஸ்டா இருக்கிறதுக்கு கத்துக் கொடுங்க. உங்க குழந்தை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி பாராட்டுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் குழந்தைக்கு சிம்பிளா ஈஸியா புரிகிற மாதிரி சொல்லணும். ஒரு வேலை செய்யறதுக்கு நீங்க வளவளன்னு பேசுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ அந்த வேலையே அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். குழந்தைங்க ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு மறந்துடுவாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ஜென்டலா ஞாபகப்படுத்துங்க. பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்கள அதுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ணா போதும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு செட்டே ஆகாது. பொதுவா குழந்தைங்க அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க பொறுமையா எக்ஸ்பிளேஷன் அழகா கொடுக்கணும். அப்பதான் குழந்தைகளுக்கு புரியும். குழந்தையோடைய பிஹேவியரை அப்பப்போ பேரண்ட்ஸை கண்டிப்பா நீங்க செக் பண்ணியே ஆகணும். ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே பனிஷ்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லேஸ்ல விட்டுறக்கூடாது. குழந்தைக்கு ரிவார்டு கண்டிப்பா கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது பரிசு வாங்கினாங்க அப்படின்னா ஆஸ் எ பேரண்டா அதை அப்ரிஷியேட் பண்ணி ஸ்மால் கிஃப்டாவது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்க குழந்தைக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்கள திருத்துறதுக்காண்டி ஒரு சின்ன கருவியா தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்போதுமே செல்ஃப் ஒர்த் அதாவது சுயமதிப்பை கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு. உங்களுடைய செயல்னால மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்க தாராளமா எடுத்து சொல்லலாம். லீவு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வெளியிடங்களுக்கு குட்டீஸை கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. டூர் போனோம் அப்படின்னா அதிகமாக செலவாகும்னு நினைப்பீங்க. டூர் போகிற இடத்துல சிக்கனமாக எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. குழந்தைகளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானவங்க. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா குழந்தைக்கு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குழந்தைகளுக்கு நல்ல ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் அஸ் எ பேரண்ட் தான். ஸோ உங்களையே குழந்தைகளுக்கு பெஸ்ட் ரோல் மாடலாக காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் சரி குட்டீஸ் ரொம்ப சேட்டை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.